நம்மள மாதிரியே நம்ம மகனுக்கும் வாய் பேச முடியாம போனதுல ஒரு கோவில் விடாம நிறைய பரிகாரம் பண்றாங்க. அப்பன்னு பார்த்து இமயமலையில இருந்து ஒரு சாமியார் வந்திருக்காங்க. கடைசி நம்பிக்கை அவர் போய் பார்க்க சொல்றாங்க. சோ இவங்களும் போய் அவங்க பார்க்கும்போது தான் ஐயப்பனுக்கு மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து மலைக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. சோ மாலை போடலான்னு குருசாமி கிட்ட கேட்கும்போது கூட பையன் சின்ன பையனா இருக்கா, அது மட்டும் இல்லாம பேசக்கூட மாட்டான், கூட யாருமே இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அப்பதான் சபரிமலையில செக்யூரிட்டியா வேலை செய்யறவரு நான் அங்கதான் இருப்பேன், நீங்க வேணா பையனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி மாலை போட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் விசாரிக்கும் போது அந்த செக்யூரிட்டி முன்னாடி நாள் தான் வேலையை விட்டு போயிட்டு இருப்பாரு. இப்ப பையனுக்கு தண்ணி தாக அடிக்குதுன்னு சொல்றான். அதனால தண்ணி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது இந்த பையன் பிபி ஊதுறத பார்த்து அங்க வந்து கிளம்பிடுறான். அப்பன்னு பார்த்து போலீஸ்லாம் வந்து இந்த பொம்பளை தான் செயின் திருடிட்டு போனாங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க பையனை காணும்னு சொல்லி எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா அங்க இருந்தவங்க இவங்க தான் திருநாங்கன்னு சொல்லிட்டு நாங்க பார்த்தோன்னு அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. இப்ப இந்த பையனுமே எங்க போறதுன்னு தெரியாம ஒரு ஜீப்ல ஏறி உட்காந்துக்கிறான். அப்ப இறங்கும் போது ஒரு அக்கா பின்னாடியே போறான். அந்த அக்காவும் யாருப்பா நீங்க கேட்கும் போதே பசியில மயங்கி வீழ்ந்துறான். சோ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க வேலை செய்யற சீட்டு கம்பெனி ஓனர் வந்து இந்த பிரச்சனை நமக்கு எதுக்கு, நாளைக்கு போலீஸ் கிட்ட இந்த பையனை கொடுத்துருன்னு சொல்லிட்டு போறாரு. அண்ட் கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணு லவ் பண்ற வந்து நம்ம விஷயம் உங்களோட அப்பா அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம ஊரை விட்டே போயிடலான்னு சொல்லி இந்த பையனும் வேற வழி இல்லாம கூடவே கூட்டிட்டு போயிடறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த ஓனர் வந்து உங்க அப்பா அம்மா உங்களை தேடி என்னோட வீட்டுக்கே வந்துட்டு போயிட்டாங்க, சோ நீங்க 2 பேரும் ஒன்னா போனா பிரச்சனை வரும்னு சொல்லி லவரை மட்டும் பைக்ல அனுப்பிட்டு இவங்களை ஆட்டோல கூட்டிட்டு வராங்க. அப்பதான் அந்த ஆட்டோக்காரரும் உங்க கம்பெனில தான் சீட்டு போட்டு இந்த ஆட்டோவை வாங்கின என்னோட பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு இது யாரு உங்க வைஃபா பையனான்னு சொல்லி கேட்டுட்டே நச்சரிச்சுட்டே வரான். இவரும் கோவத்துல ஆமாண்ணா என்னோட பொண்டாட்டி புள்ளைங்கலாம் சொல்லிட்டு சொல்லும் போதே ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்ப ஹாஸ்பிட்டல் அந்த ஓனரோட பொண்டாட்டியும் புள்ளையும் வந்து பாக்குறாங்க. திடீர்னு பார்த்தா அவர் இறந்து போறாரு. ஆட்டோக்காரனை விசாரிக்கும் போது அவர் தான் பொண்டாட்டி புள்ளன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்ப அந்த பையனையும் கேட்டு பாக்குறாங்க. ஆக்சுவலா இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல கடைசி எல்லாமே மறந்து போய் கடைசியா அவர் சொன்ன வார்த்தை மட்டும் தான் ஞாபகம் வந்து பேச்சே வராத இவன் இப்ப பேச்சு வந்து அவர் தான் என்னோட அப்பான்னு சொல்லிட்டு சொல்லிடுறான்.